ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 16 जून 2025। अंतर्मुखी आत्माएं कैसी भी परिस्थिति हो, चाहे अच्छी हो चाहे हिलाने वाली हो, लेकिन हर समय हर सर्कमस्टांसेस के अंदर अपने को एडजस्ट कर लेते हैं। பாபா சொல்கிறார், உள்முக சிந்தனையிலே மூழ்கி இருக்கின்ற ஆத்மாக்கள் எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதாவது அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்டம் காண வைக்கக்கூடியதாக, தடுமாற்றம் அடைய வைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லா நேரத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலேயும் தன்னைத்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்வார்கள், வளைந்து கொடுத்து கொள்வார்கள். अकेले हो या संगठन में हो, दोनों में एडजस्ट होना, ये है ब्राह्मण जीवन. தனியாக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வதுதான் பிராமண வாழ்க்கை ஆகும். பிராமண வாழ்க்கை என்பது பிடிவாதம் பிடிக்கிறதே இல்லை, தனியாகத்தான் இருப்பேன் என்று சொல்வதல்ல, அல்லது இந்த கூட்டத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்றதில்ல, அல்லது கூட்டத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதில்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது இந்த பிராமண வாழ்க்கை என்பதனால பாபா சொல்றார், அதற்கு ஆதாரமாக இருக்கிறது அந்தர்முக்தாவினுடைய பயிற்சி. அதாவது நான் ஒரு ஆத்மா, எப்படியாக இருந்தாலும் நான் தனிப்பட்டவன், தனித்துவம் வாய்ந்தவன், எனக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதனால அந்தர்முக்கியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் தன்னைத்தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்கள். தனியாக இருந்தாலும் குழுவில் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்கள். இது நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமான்னு பார்க்கணும். அந்தர்முக்தா சக்தியை, உள்முக சக்தியை நாம நமக்குள்ள அதிகப்படுத்திப்போம். அதன் மூலம் வளைந்து கொடுக்கும் சக்தியை நாம அதிகப்படுத்திப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.